ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் டிஎம்பிசி சக்சஸ். ஜியாகிரபியில இன்னைக்கு நம்ம அடுத்த டே 2ல என்ன பார்க்க போறோம்னா பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதனோட சோர்சஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜியாகிரபி 10th ஜியாகிரபி யூனிட் 1ல இந்தியா லொகேஷன்ல தான் நம்ம இந்த பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஃபுல்லாவே நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்தியாவோட மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா 6 பிசியோகிராபிஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டைன், தென் கிரேட்டர் நார்த்தர் பிளைன்ஸ், தேர்ட் ஒன் பெனின்சுலர் பிளாட்டூ, fourth one desert, and fifth one coastal plains, and sixth one island. என்னெல்லாம் நம்மளோடது மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ்? ஹிமாலயன் மவுண்டைன், கிரேட்டர் நார்த்தன் பிளைன், பெனின்சுலர் பிளாட்டூ, இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ். இதெல்லாம் தான் இந்தியாவோட பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் மேப் பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஹிமாலயன் மவுண்டைன் பார்த்தோமா? இப்போ ஹிமாலயன் மவுண்டைன்ல எதுலான்னு பாருங்க. நமக்கு இந்த ஏரியா நமக்கு பாமீர் நாட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியால ஹிமாலயஸ் இருக்கு. ஸோ அது ஹிமாலயன் ரீஜன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்த்தன் கிரேட்டர் பிளைன். இந்த நார்த்தன் கிரேட்டர் பிளைன்ல என்னெல்லாம் வருதுன்னா நமக்கு சிந்து வருது. என்னெல்லாம் வருது? சிந்து பிளைன் வருது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கேன்சிட்டிக் பிளைன்ஸ், தென் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இந்த 3 பிளைன்ஸும் ஒன்னா சேர்ந்தது தான் நமக்கு கிரேட்டர் நார்த் இந்தியன் பிளைன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனின்சுலர் பிளாட்டூ. ஸோ பெனின்சுலர் பிளாட்டூ வந்து நமக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது நமக்கு பிளைன்ஸை தவிர்த்து இந்த ஏரியா ஃபுல்லா கீழே வரைக்கும் வந்து அடுத்து குஜராத்தோட போய் ஜாயின் ஆகுது பெனின்சுலர் பிளாட்டூ. ஃபோர்த் ஒன் டெசர்ட், நமக்கு தெரியும் ராஜஸ்தான் ஏரியா டெசர்ட். ஃபிஃப்த் ஒன் கோஸ்டல் ஏரியாஸ். நமக்கு 2 கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு. ஒன்னு வெஸ்டர்ன் கோஸ்டல், இன்னொன்னு ஈஸ்டர்ன் கோஸ்டல். சிக்ஸ்த் ஒன் ஐலாண்ட் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா லக்ஷதீப் இருக்கு, அந்தமான் ஐலாண்ட். ஸோ டோட்டலா 6 பிசியோகிராபிக் டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹிமாலயாஸ், செகண்ட் நார்த்தன் பிளைன்ஸ், தேர்ட் ஒன் வந்து பெனின்சுலர் பிளாட்டூ, fourth one desert, fifth one coastal areas, and then sixth one island. Okay, so the next one Himalayan mountain. First நம்ம பார்க்க போறது ஹிமாலயன் மவுண்டைன் பார்த்துட்டு இன்னைக்கு டாபிக் ஃபுல்லா ஹிமாலயன் மவுண்டைன் பத்தி டீடைலாவே நம்ம பார்க்க போறோம். ஹிமாலயன் மவுண்டைன், நார்த்தன் மவுண்டைன், இது என்ன சொல்லுவாங்கன்னா நார்த்தன் மவுண்டைன் சொல்லுவாங்க. இது யங்கஸ்ட் லாஃபியஸ்ட் மவுண்டைன். அதாவது ரொம்ப கொஞ்சம் முன்னாடி இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால இது இளமையான தோற்றத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாஃபியஸ் மவுண்டைன் செயின்ஸ் தொடர்ந்து என்ன இருக்கும்னா மடிச்சு இருக்கும். அந்த மலைகளை பாத்தீங்கன்னா மடிப்பு மலைகள் மாதிரி இருக்குமா. அதான் யங்கஸ்ட் அண்ட் லாஃபியஸ் மவுண்டைன் செயின் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட், பிகாஸ் இது ஏன் யங்கஸ்ட்னு சொல்றேன்னா ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தே வேர் ஃபார்ம்டு பிகாஸ் ஃபோல்டிங் ஆஃப் எர்த் கிரஸ்ட், அதாவது டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ். இங்க பாருங்க, இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லேண்ட் இருக்கு, நடுவுல உங்களுக்கு சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 2 லேண்டு ஒன்னோட ஒண்ணு மோதும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்? அந்த 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 போய் முட்டுச்சு இல்லைங்களா, அந்த லேண்ட் ஏரியா வந்து என்னவா ஃபார்ம் ஆகுதான்? மவுண்டைன் மாதிரி இப்படி மடிச்சு ஃபார்ம் ஆகுது. இப்ப நம்மளே இருப்போம், ஒரு இது மேல போய் முட்டுறது வந்து அந்த 2 பொருள் முட்டிக்குது அப்படின்னா ரெண்டுமே உடஞ்சு கீழே விழாம ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா உள்ள பொருள் அப்படின்னா என்ன ஆகும்? அது மேலேயே மடிச்சு என்ன ஆகும்? ஃபார்ம் ஆயிடும். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2500 kilometers from the Indus Gorge in the west to the Brahmaputra Gorge in the east. ஸோ இண்டஸ் ரீஜன்ல இருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் நமக்கு எவ்வளவு 2500 kilometersக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஸோ பாமீர் நாட் நமக்கு தெரியும் இல்லைங்களா, பாமீர் நாட் வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். It is the link between Himalayas and high range of Central Asia. So இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது? ஹிமாலயாஸையும் ஹை ரேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியாவையும் சேர்த்து கனெக்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே கேட்டாங்க, ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஹிமாலயாஸ் அப்படிங்கிற நேம் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஹிமாலயா அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆடப் ஆஃப் ஸ்னோ, அதாவது வந்து பனிகளின் உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி ஃபுல்லா உறைஞ்சிருக்குது இல்லையா, அதை வந்து சான்ஸ்கிரிட்ல ஹிமாலயான்னு சொல்றாங்க.
Next, Himalayas are formed and it was extended to 2500 kilometers towards in the east form of arc shape. என்ன ஷேப்ல இருக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேப்ல. arc shapeல இப்படி இருக்கு. Next, northern mountains that function as greater wall grouped in 3 divisions. So இந்த Himalayas northern mountains நம்ம சொல்றோமா, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அரணா இருந்து நம்ம இந்தியா வந்து காப்பாத்திட்டு இருக்கு. ஸோ இந்த ஹிமாலயாஸை வந்து நம்ம என்ன பண்றோம், 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாலயாஸ். லாஸ்ட் ஒன் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல் ஆர் பூர்வாஞ்சல் ஹில் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இல்லைன்னா ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். செகண்ட் ஒன் ஹிமாலயாஸ் ஆர் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். தேர்ட் ஒன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ். சரி, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பாருங்க. It is also known as Western Himalayas. இது என்ன சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. It lies in the north of the Great Himalayan range. It lies in Ladakh, Jammu and Kashmir and Tibetan Plateau. அப்போ இங்க பாருங்க மேப்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்க இருக்குன்னா வாமீர் நாட்டுல இருந்து திபெத்தியன் பிளாட்ல இருந்து இப்படி இந்த ஏரியால இப்படி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? Next, as its aerial extent more than Tibet. ஏன்னா இது வந்து திபெத்ல தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸோட ஏரியா வந்து நிறைய திபெத்ல இருக்கு. ஸோ அதனால இதை டிபெத்தியன் மவுண்டன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. They contain டெசிஸ் செடிமெண்ட். அதாவது வந்து நான் அப்பல சொன்னேன் இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு லேண்ட் மாஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு லேண்ட் மாஸ் இருக்கு, நடுவில் வந்து டெசிஸ் அப்படிங்கிற ஒரு சி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லேண்ட் மாஸ்மே என்ன ஆகுது, ஒன்னோட ஒன்னா ஃபோர்ஸா இதாகும் போது இந்த கடல் பகுதியில அடியில இருந்த கடல்ல இருந்த அடியில உள்ள உயிரினங்கள் இதெல்லாம் இறந்துருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே டெபாசிட்ல வந்து அப்படி அந்த செடிமெண்ட்ஸா இருந்து என்ன இருக்கும், டெபாசிட்டா இருக்கு. These rocks of this region contains fossils bearing marine sediments. So அந்த மெரைன்ல உள்ள செடிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ராக்ஸ்ல பார்த்தோம்னா இருக்குமா, which are underlined by tertiary granite. The prominent range of Trans Himalayas are ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். ஸோ நமக்கு வந்து எதெல்லாம் வந்து ஹிமாலயாஸ்ல உள்ள கணவாய்கள்னு சொல்லுவாங்க அந்த ரேஞ்சஸ், அதெல்லாம் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜாஸ்கர் இருக்கு, லடாக் இருக்கு, கைலாஷ், காரகோரம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு காரகோரம் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா லடாக் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்கர், தேர்ட் ஒன். அடுத்து ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பீர் பஞ்சால்னு சொல்லுவாங்க. அது லாஸ்ட்ல இந்த இடத்துல தான் எனக்கு ஷிவாலிக் ஹில்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது வருது, காரகோரம், தென் லடாக், தென் ஜஸ்கர், தென் பீர்பாஞ்சல், தென் ஷிவாலிக் ஹில்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். டிரான்ஸ் மவுண்டெயின்ஸ்ல, டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டர்லயே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், காரகோரம். ஃபர்ஸ்ட் காரகோரம், செகண்ட் லடாக், தேர்ட் ஒன் வந்து ஜாஸ்கர், ஃபோர்த் ஒன் வந்து பீர்பாஞ்சல், ஃபிஃப்த் ஒன் ஷிவாலிக் மவுண்டைன்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்னும் நமக்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல உள்ள பாசஸ். சரிங்களா? ஸோ இது போக நமக்கு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா கைலாஷ் எந்த இடத்துல நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ஏரியால. ஸோ கைலாஷ் எதோட சேர்ந்ததான், இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸோட சேர்ந்ததான். ஸோ டோட்டலா 6 பாசஸ் வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துட்டோம் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தோம். பாருங்க, இப்ப நம்ம பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் பார்த்துட்டோம். அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஹிமாலயாஸ்ல 3 இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ரெண்டாவது ஹிமாலயாஸ், மூணாவது வந்து என்னது பார்த்தோம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னு. அப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து நமக்கு இந்த ஏரியா நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹிமாலயாஸ் வந்து இந்த சென்டர்ல வரும். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்து இந்த ஏரியா ஃபுல்லா இப்படி வரும். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இந்த ஏரியால வரும். பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல வரும். சரிங்களா? இப்படிதான் வரும். சோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
Himalayas consist of core part of northern mountains. Northern mountains நிறைய இருக்கும். இது யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். It was formed by the Angara land mass in the north and Gondwana land mass in the south. ஸோ பாருங்க, நான் அப்பல சொன்னதுதான், நம்ம குளோப் இப்படி இருக்கு அப்படின்னா அங்காரா லேண்ட் மாஸ்ங்கிறது மேல இருக்கும், கோண்ட்வானா லேண்ட் மாஸ்ங்கிறது நமக்கு கீழே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல டெத்திஸ் அப்படிங்கிற ஒரு சி வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த அங்காராவும் கோண்ட்வானாவும் என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா மோதிக்கிறாங்க. அப்போ மோதும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த லேண்ட் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது சீக்கு மேல போய் மோதும் போது சீல உள்ள மெரைன்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா டெத் ஆகி அது மேல அப்படியே டீகம்போஸ் ஆகுது. ஸோ இந்த இடம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மவுண்டெயினா என்ன ஆகுது, மடிப்பு மவுண்டெயினா இப்படி ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு ஹிமாலயாஸ். அப்போ டெத்திஸ் சி வந்து ஃபவுண்ட் பிட்வீன் டூ லேண்ட் மாசஸ். எந்த லேண்ட் மாசஸ்? நமக்கு அங்காரா அண்ட் கோண்ட்வானா. சரி, இந்த அங்காரா கோண்ட்வானா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப நமக்கு குளோப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குளோப் இப்படி இருக்கு, குளோப் வந்து இப்படி இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா இருக்கும், இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா இருக்கும். இங்க அண்டார்டிகா இருக்குது வெரி ஃபர்ஸ்ட்ல, அப்புறம் இங்க ஆஸ்திரேலியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது இந்தியன் பிளேட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பிரிக்கா, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆப்பிரிக்கா. இந்த இடத்துல யுரேஷியா. இப்போ மேல இருக்கிறதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்காரா, கீழே இருக்கிற லேண்ட் மாசஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோண்ட்வானா. அப்போ இதுக்கும் கிளாஷ் நடக்குது, இந்த ரெண்டுக்கும் நடுவுல கிளாஷ் நடக்குது. இதுலதான் டெத்திஸ் சி, இதுலதான் நமக்கு என்ன நடக்குது, டெத்திஸ் அப்படிங்கிற சி வந்து இருக்குது. இந்த சி வந்து இதுலதான் இருக்கு, டெத்திஸ் வந்து இதுல இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னா இந்த ரெண்டு இடங்களும் மோதும் போது என்ன ஆகுதுன்னா, சாரி ஆப்பிரிக்கா வராது, ரெண்டும் ஒன்னோட ஒன்னா மோதும் போது என்ன ஆகுது, நமக்கு இந்த லேண்ட் மாஸ் வந்து அப்படியே ஃபுல்லா டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது ஏசியாவா மாறிடும். இந்த இடத்துல ஆஸ்திரேலியா வருது, அண்டார்டிகா கீழே இருக்கும், ஆப்பிரிக்கா இருக்கும். இதுல இந்த இடத்துல நமக்கு லண்டன் வருது. ஸோ இப்படி லேண்ட் மாஸா மாறுது. சரிங்களா? அடுத்தது மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். இந்த சென்டர் ஹிமாலயாஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட மெயின் டிவிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுல வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ்ல ஹிமாலயாஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த ஹிமாலயாஸ்ல வந்து நமக்கு 3 டிவிஷன்ஸ் இருந்தது. என்னெல்லாம்? டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் பார்த்தோம். அது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஹிமாலயாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹிமாலயாஸ்ல 3 டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன, கிரேட்டர் ஹிமாலயாஸ். அடுத்தது லெசர் ஹிமாலயாஸ், ஷிவாலிக்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்க, ஷிவாலிக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹிமாட்ரின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா உள் இமயமலைகள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உள் இமயமலைகள், கிரேட்டர் ஹிமாலயாஸ். சரிங்களா? அடுத்தது லெசர் ஹிமாலயாஸ வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய இமயமலைகள்னு சொல்லுவாங்க. மத்திய இமயமலைகள், இதை ஹிமாச்சல்னு இன்னொரு நேம் சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹிமாத்ரி, ஹிமாச்சல், அப்புறம் தான் அவுட்டர் ஹிமாலயா ஷிவாலிக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஷிவாலிக்ஸ். ஓகேவா? சரி. சோ இப்ப பாருங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திபெத்தியன் பிளாட்டூல இருந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு. நமக்கு இந்தியா இப்படி இருக்கும், இந்தியா வந்து இப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா, இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீக்ஸ். அதாவது வந்து ஹிமாலயாஸ்ல உள்ள என்னென்ன பீக்ஸ்லாம் இருக்கு, அது என்னென்ன கண்ட்ரி நம்ம சேர்ந்திருக்குன்னு பார்ப்போம். எவரெஸ்ட் வந்து நேபாள், காட்வின் வந்து இந்தியால இருக்கு, கஞ்சன்ஜங்கா இந்தியா, மக்களு வந்து நேபாள், தௌலகிரி நேபாள்ல இருக்கு, நங்கா பார்பத் இந்தியா, அன்னபூர்ணா நேபாள், நந்தாதேவி அண்ட் காமெட் உத்தரகாண்ட் இந்தியால இருக்கு, நம்ச பர்வதம் அதுவும் எங்க இருக்கு, இந்தியால இருக்கு. இந்த கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம்க்கும் நேபாளுக்கும் நடுவுல இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, நேபாள்ல இருக்கு. காட்வின் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல வந்து இருக்கு. சரிங்களா? அது மாதிரி நங்கா பர்வத்தும் நமக்கு லடாக்ல இருக்கு. நெக்ஸ்ட், ஹிமாலயா ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஆஃப் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் பீக். ஸோ வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 14 ஹையஸ்ட் பீக் இருக்கு. அதுல 9 பீக்ஸ் வந்து நமக்கு எங்க இருக்கு, ஹிமாலயாஸ்ல இருக்கு. வேர்ல்ட்ல டோட்டல் 14 பீக்ஸ் தான் ஹையஸ்ட் பீக். அதுல 9 பீக்ஸ் வந்து ஹிமாலயாஸ்ல இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்க்க போறது கிரேட்டர் ஹிமாலயாஸ், ஹிமாத்ரி. கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு
நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வால் மாதிரி ஒரு அரண் மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அங்க திபெத்ல அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை வந்து இந்தியாவுக்குள்ள வர விடாம தடுத்து நிறுத்துது. அடுத்தது நமக்கு சவுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ்ஸர் ரெயின்ஃபால், அதாவது வந்து நமக்கு வந்து நம்ம மேப்ல பார்த்தோம், இல்ல பாருங்க ஹிமாலயாஸ் இங்க இருக்கு. அப்போ நம்ம இப்ப பாக்குறது வந்து என்ன ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஹிமாலயாஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த ஏரியால வரும். ஓரளவுக்கு நமக்கு வந்து என்ன ஆகும், மழை கிடைக்கும். இந்த ஷிவாலிக் ஹில்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுலயே வந்து பட்டு நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த நார்த் ரீஜன்ல உள்ளவங்களுக்கு நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும். இதுக்கு மேல வந்து அந்த மான்சூனால மேல ஏன்னா போக போக ஹைட் கூடிக்கிட்டே போகும் இங்க போக போக. அப்போ ஹைட் கூட அதிகமாக அதிகமாக அந்த மான்சூனால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாதனால இதோடய நமக்கு இங்க ஸ்டாப் ஆகி நார்த்ல உள்ள ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து ரெயின்ஃபால் வந்து கொடுக்குது. சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி இப்ப நம்ம அந்த ஹிமாலயஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுல என்ன ஆகும் அப்படின்னா பௌதிக சிதைவு வந்து கம்மியா இருக்கும்ன்றாங்க. அதாவது வந்து இப்ப எப்படி ஒரு டெட் பாடி வந்து இதாயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆர்டினரி டெம்பரேச்சர் ரெயின் வாட்டர் இதெல்லாம் உள்ள போகும்போது அது என்ன ஆகும், மக்கி அழுகி போயிடும். போன்ஸ் மட்டும் அப்படி ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து என்ன ஆகும், அந்த பாடியே வந்து அப்படி பிரிசர்வ் அப்படி இருக்குமே தவிர அது என்ன ஆகாது, சிரிஞ்சு போகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸோ லாஃப்டி, அதாவது லாஃப்டி நிறைய லாஃப்டி ஸ்பீக்ஸ் வந்து இந்த ஹிமாலயஸ் ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கு. அதுல நமக்கு நோட்டபிள் ஒன்று மவுண்ட் எவரெஸ்ட். நமக்கு தெரியும் மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் இது வரைக்கும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, 8,848 மீட்டர்ஸ். கஞ்சன்ஜங்கா செகண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க இந்தியாவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 8,586. சரிங்களா. இதுக்கு நமக்கு இந்தியாவில் காட்வின் வந்து செகண்ட், தேர்டு வந்து கஞ்சன்ஜங்கா. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து லொக்கேட்டட் இன் நேபாள். கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் நடுவில். ஸோ நமக்கு காட்வின் வந்து எதுல இருக்குன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கும். இது வந்து ஹிமாலயாஸ் சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல உள்ள இந்த மவுண்டன்ஸ் நம்ம பார்ப்போம். திஸ் ரேஞ்ச் இஸ் மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்சஸ். இந்த மவுண்டன்ஸ் வந்து என்ன இருக்கும், கண்டினியூஸ் மவுண்டன்ஸாவே இருக்கும். இட் இஸ் த ரீஜன்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்னோ கவர். இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ வந்து எப்பவுமே அப்படியே கவர் ஆகியே தான் இருக்கும். ஸோ இதனால இதுல வந்து பனியாறுகள் வந்து ஓடுது, கங்கோத்ரி, யமுனோத்ரி இதெல்லாம் தான் ஒரு சில பனியாறுகள் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. தேர்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்து லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். சாரி செகண்ட். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ்ல வந்து இருக்கு. இந்த ரீஜன் வந்து எக்ஸ்டென்சிவ் எரோஷன் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால், டெஃபாரஸ்டேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடைக்கும். அர்பனைசேஷன் நகரமயமாதல், நிறைய மக்கள் வந்து வாழ்ற இடமும் இதுதான். வீர்பாஞ்சல், தாலாதர், Mahabharat are the mountain ranges found in this part. Major hill stations of the Himalayas are located. So நிறைய ஹில் ஸ்டேஷன் வந்து இந்த இடத்துல நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷிம்லா, முசோரி, நைண்டால், அல்மோரா, ராணிகட் அண்ட் டார்ஜிலிங் ஆர் த ஃபெமிலியர் ஒன். இதெல்லாமே நமக்கு கோடை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்மர்ல வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, நிறைய பேர் போய் ஸ்டே பண்றாங்க. டூரிசம் ஸ்பாட்டாவே நமக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அது ரொம்ப மைனஸ்ல போகக்கூடிய அளவுக்கு பனி அங்க இருக்கும், ஸ்னோ இருக்கும். இந்த ஹிமாலயாஸ்ல வந்து ஓரளவுக்கு மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஏதுவா தான் இருக்கும். சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிமாலயாஸ்ல உள்ள கணவாய்கள், பாசஸ் என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா காரகோரம் பாஸ், சோசிலா, சிப்லிகா பாஸ், பூம்டிலா பாஸ், நாதலா பாஸ், ஜாலிப்லா பாஸ் அண்ட் கைபர் பாஸ். கைபர் பாஸ் வந்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் கனெக்ட் பண்ணும். போலன் பாஸ் வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கு, ஆனாலும் அது இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு ஒரு வழியா இருக்கு. சரிங்களா, அது இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போறது ஷிவாலிக், அவுட்டர் ஹிமாலயாஸ். அதாவது வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இங்க இருக்கும், அதுக்கு அடுத்தது ஹிமாலயாஸ் வரும், அதுக்கு அடுத்தது தான் நமக்கு ஷிவாலிக் அவுட்டர் ஹிமாலயாஸ் வரும். சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிவாலிக் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம். ஸோ ஜம்முல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. It is partly made by debris brought to the Himalayan rivers. நிறைய இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இதாகுது. இட் இஸ் அ மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். ஒவ்வொரு
நம்ம ஹிமாலயாஸ் பார்க்கும்போது கண்டினியூஸ் ரேஞ்ச் பார்த்தோம். அதே இது ஷிவாலிக் அண்ட் ஷிவாலிக் வந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா டிஸ்கண்டினியூவா இருக்கும். பாதி பாதியா ரேஞ்ச் வந்து கட்டாயி இருக்கும். longitudinal valley found between Shivalik and the lesser Himalayas are called duns. ஒரு longitudinal valley வந்து என்ன சொல்லுவாங்கன்னா duns அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் சைட்ல இருக்குது. டியூராஸ் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கும். இப்போ டன்ஸ் எதுல இருக்குன்னு பார்த்துருவோம். டன்ஸ் வந்து வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் ரீஜன். டன்ஸ் எதுல இருக்கும்? வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் ரீஜன். ஸ்டேட் வந்து நம்ம எந்தெந்த ஸ்டேட்லலாம் அது லொக்கேட் ஆயிருக்குன்னா உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோரா வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன் இந்த சைட்ல வந்துடும். ஸ்டேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் அஸ்ஸாம்லையும் நமக்கு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்லையும் அஸ்ஸாம்லையும் இருக்கு. These are the ideal sites of the development of state settlements of this region. So இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து பீப்புள்ஸ் வந்து மக்கள் வந்து குடியேற்றத்துக்கு ஏதுவா உள்ள ஏரியா தான் இதெல்லாமே செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போறது பூர்வாஞ்சல் ஹில்ஸ். என்ன பார்க்க போறோம்? பூர்வாஞ்சல் ஹில்ஸ். These are the eastern offshoot of Himalayas. So இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் எங்க இருக்கு? நமக்கு ஈஸ்டர்ன் சைடு, இந்த சைடுல இந்தியாவோட இந்த சைடு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இருக்கு. இட் இஸ் எக்ஸ்டெண்டட் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர், வைல் அதர்ஸ் ஆர் இன்சைட் ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய ஹில்ஸ் என்ன ஆகும்னா இந்தியாவுக்கும் நமக்கு இந்த ஏரியா இருக்கும் இல்லைங்களா? சாரி, அருணாச்சல் பிரதேஷ் இப்படி வந்திருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி வந்திருக்கும் நமக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹில்ஸ் வந்து நம்ம இந்தியாக்குள்ள இருக்கு. சில இது வந்து என்ன ஆகும், மியான்மரோட இந்த பார்டர்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சில ஹில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டால்ஃபா ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், இந்த ஹில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல உள்ளதுதான். திடீர்னு நமக்கு இந்த ஹில்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸா இல்ல வெஸ்டர்ன் ஹிமாலயாஸான்னு நமக்கு தெரியணும். அதனால இதை கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்துக்கலாம். மிஷ்மி ஹிமாலயாஸ், பக்தி பம் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா ஹில்ஸ், மிகிர் ஹில்ஸ், கார்கோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ் அண்ட் செயின்டர் ஹில்ஸ். இது எல்லாமே எங்க இருக்குன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஹிமாலயாஸ் பிளாக் சவுத் வெஸ்ட் மான்சூன். இதை பார்த்தோம் இல்லையா? சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் பிளாக் பண்ணி ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது? நார்த் இந்தியா கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இட் ஃபார்ம்ஸ் நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த நம்ம இந்தியா சப்கான்டினென்ட்க்கு இதுதான் ஒரு பேரியரா இருந்து நம்மளுக்கு சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இட் இஸ் த சோர்ஸ் ஃபார் மெனி பெர்னியல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், கேஞ்சஸ். ஸோ வற்றாத ஜீவநதிகள் உருவாகிறது எல்லாமே இந்த ஹிமாலயாஸ்ல தான். Northern mountains are described as the paradise of tourists due to natural beauty. So இந்த மவுண்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கதான் டூரிஸ்டம் ஏரியாவாகவே இருக்குது. மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பிலிகிரிம் சென்டர் லைக் அமர்நாத், கேதார்நாத், அதாவது நமக்கு இந்த புனித ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. கேதார்நாத், அமர்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவல் டெம்பிள், இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இந்த ஹிமாலயஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்தது இட் ப்ரிவென்ட்ஸ் த கோல்ட் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் லாங்கிடியூனல் டிவிஷன் ஆஃப் ஹிமாலயாஸ். லாங்கிடியூனல் டிவிஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் எப்படி லாங்கிடியூனல் நம்ம டிவைட் பண்றோம்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல். ஸோ நமக்கு மேப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியா வந்து இப்படி இருக்கும். இல்லைங்களா? இந்த ஷேப் இப்படி வரும். இப்படி வரும். கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா தான் வரைகிறேன். நோ ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து என்னன்னா காஷ்மீர் அண்ட் பஞ்சாப், ஹிமாச்சல்னா இந்த ஏரியால நமக்கு வரும். சரிங்களா? லொக்கேட்டட் பிட்வீன் த ரிவர் இண்டஸ் அண்ட் சட்லஜ். அப்போ காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் எந்த ரிவருக்கு நடுவில் இருக்கு? இண்டஸ் அண்ட் சட்லஜ். அடுத்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் ஹில்ஸ் வந்து சட்லஜ்க்கும் காலி ரிவருக்கும் நடுவில் இருக்கு. அந்த ரெண்டு பிட்வீன் ஸ்பேசஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ரிவர் காலி அண்ட் திஸ்தா. இந்த ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கும். லாஸ்ட் நீங்க பாக்குறது அஸ்ஸாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா லொக்கேட்டட் பிட்வீன் த திஸ்தா அண்ட் டிகங். இந்த ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டே 2ல வந்து பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டைன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோல கிரேட்டர் நார்தர்ன் பிளைன், பெனின்சுலா பிளாட்டோ, இது ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்த டெசர்ட், கோஸ்டல் பிளைன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் டெலிகிராம்ல லோட்டஸ் டிஎன்பிசி சக்சஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அது சேனலை ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.